إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله رب سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال اعلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال اعلم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளினும் நிகரில்லா பெரும்படினமாக அல்லாஹ் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்தின் அருட்படை அண்ணலாம் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் இதனால் வரை அவருடைய வழியில் நம்மணி என்று இந்த உலகத்தில் அடிபடலாம் வாழ்ந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் உங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈருலக வாழ்க்கையிலும் நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம் நம்மை படைத்த இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வை பற்றி அவனுடைய தூதரை பற்றியும் அவர் நமக்கு காட்டி தந்த மார்க்கத்தை பற்றி அறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எதை கேட்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் அமல் செய்து மரணிக்கக்கூடிய மக்களாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் அருள் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடும் என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமூகத்தை எவையெல்லாம் கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நம்ம சோதிக்கிறோம் என்கின்ற நிறைய செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோழர்களுக்கு அதிகமாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு சோதனை களம். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் எதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களோ, இறைவனுடைய பொருத்தத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைந்தது என்று சொன்னால், இதை கொண்டுதான் மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அதிகமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ சோதனைகளை குறித்து இந்த உலக மக்களுக்கு சொல்லியிருந்தாலும் குறிப்பாக சில சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், குல்லு மின் உம்மத்தி ஃபித்னத். இந்த உலகத்திலே எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனைகளை கொண்டு சோதித்தான். உம்மத்தி ஃபித்னத் அல் மால் என்று சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரும் சோதனை எதுவென்று சொன்னால் அது பொருளாதாரம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிறைய விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இந்த பொருளாதாரம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒரு குடும்பம் இன்றைக்கு சமூகத்திலே வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது பொருளாதாரத்திலே முன்னேறும் பொழுது சமூகத்திலே அது கொஞ்சம் வளர்ந்து வந்த குடும்பமாக சமுதாயத்திலே பார்க்க முடியும். ஒரு நாடு வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது பொருளாதாரத்திலே கொஞ்சம் முன்னேறும் பொழுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது
அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மாற்று மத மக்கள், பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசி இந்த பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய வித்தியாசத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கும் நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அதைத்தான் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இன்றைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? முழுக்க முழுக்க இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே வாழக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொழுகை என்று இபாதத் என்று வரும் பொழுது இன்றைக்கு பின்னாடி வந்து நிற்கக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. வியாபாரம் என்று வரும் பொழுது, பொருளாதாரம் என்று வரும் பொழுது, இந்த உலகத்தினுடைய தேவை என்று வரும் பொழுது இன்றைக்கு போட்டி கொண்டு ஓடக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையிலும் விவாதத்திலும் என்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, வியாபாரம் என்று வரும் பொழுது, பொருளாதாரம் என்று வரும் பொழுது என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு பரிசோதனையை நாம் சுயமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய இடங்களில் இன்றைக்கு பள்ளிகளுடைய நிலைகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஜிம்மாவுடைய தினம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக குத்துமா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. இமாம் மெம்பரில் ஏறினது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, நிறைய மக்கள் வருவார்கள். அந்த மக்களை அழைத்து நாம் கேட்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு எந்த ஒரு காரணத்தையும் அவர்களால் சொல்லவே முடியாது. ஆனால் தொழுகையின் மீதும் இபாதத்தின் மீதும் எனக்கு என்ன ஆர்வம் இருக்கிறது என்கின்ற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்திலே வரும். அவர்களுடைய நோக்கமெல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரமாக இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய தேவைகள் மட்டும் இருந்தது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மறுமையிலே எனக்கு எதுவும் கிடைக்கப் போகிறதில்லை என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த பொருளாதாரம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நிர்ணயிக்கக்கூடிய நிலைகளை உலகத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மறுமையை குறித்து சில செய்திகளை சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மத்தியிலே இந்த பொருளாதாரம் எப்படி ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஒரு மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறதோ, இதே தாக்கத்தை மறுமையில ஒரு மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில சாரர்களை குறித்து சொல்லி காண்பிக்கிறார்கள். நாளை மறுமையை பொறுத்தவரையிலே 2 விதமான தண்டனை உண்டு. ஒரு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால், விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு நரகத்திலே நரகவாதிகள் மட்டும் பார்க்கக்கூடிய நிலையிலே நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஒரு வகையான தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2வது தண்டனை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறார்கள், இப்படிப்பட்ட இந்த தண்டனையை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான், சில மக்களுக்கு தண்டனைகளை கொடுப்பான். இந்த தண்டனையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் சொல்லி காண்பிக்கிறாங்க. குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை வலியுறுத்தி சொல்றாங்க. நாளை மறுமையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே மிக கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைய மக்கள் இன்றைக்கு வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரம் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய நிலை இன்றைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? உதாரணத்திற்கு ஒரு பொருளை விற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொருளிலே 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒரு இடத்தில் விற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்திலே நிறைய வில்லங்கங்கள் இருக்கும். ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், அதையெல்லாம் சொல்லி வியாபாரம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது வியாபாரத்திலே நேர்மை அல்ல. இந்த பொருளை எப்படியாவது என்ன செய்யணும், அதை நாடி வரக்கூடிய மக்களிடத்திலே விற்று தீர்த்து விட வேண்டும் என்கிறது மட்டும்தான் இன்றைக்கு நிறைய மக்களுடைய எண்ணமாக இன்றைக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு ஒரு கடை வீதியின் பக்கம் நடந்து போறார். அப்படி நடந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தோழரை பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார், தானியங்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கரத்தை அந்த தானிய குழிகளுக்குள்ளே கைவிட்டு கொஞ்சம் தானியத்தை அள்ளி பார்க்கிறாங்க. அள்ளி பார்த்து அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, என்ன தோழரே, இந்த தானியம் ஈரமா இருக்குன்னு கேட்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பொருளானது எதனால் ஈரமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாகவே ஒரு பொருளுக்கு எடை கூடும்னா ஈரம் இருந்தால் அதனுடைய எடை கூடும். அப்ப இதை கேட்ட உடனே அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தானியங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்திலே மழை பெய்து விட்டது.
அதனால்தான் இது ஈரமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறார், ஒரு காரணத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை கேட்டவுடனே அந்த தோழருக்கு மத்தியில் சொல்லி காமிக்கிறார்கள், இதை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், இதை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பொருளாதாரத்தினுடைய நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, அதிலே நேர்மை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காமிக்கிறார். இதை மறந்து உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மனிதன் பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது எப்படி எல்லாமோ மனிதன் இன்றைக்கு உலகத்திலே மாறிக்கொண்டிருக்கிறான். நிறைய மக்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் பார்க்கிறோம், தொழுகையாளியாக இருப்பார், இபாதத்துள்ளாக இருப்பார். கொஞ்சம் நம்மளை நாமளே பரிசோதனை செய்து கொள்ளுங்க. எல்லா விஷயங்களிலும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஈமானை கூட இந்த பொருளாதாரம் என்ன செய்வது கிடையாது, சோதிக்காமல் இருந்ததே கிடையாது. நிறைய மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் பார்க்கிறோம், நம்மோடு தொழக்கூடியவராக இருப்பார், நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடியவர் இருப்பார், ஆனால் பொருளாதாரத்தில் பலகீனமா இருப்பார், கொடுக்கல் வாங்கல பலகீனமா இருப்பார், கடனுடைய விஷயத்தில் பலகீனமா இருப்பார். இப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய மக்களையும் நாம் பலகீனமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், வியாபாரத்திலே மோசடிகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், இவர்களை குறித்து அல்லாஹ் தன்னுடைய அருமறையாம் சுருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். ஒமன் யகுல்லு யௌதி பிமா கல்ல யௌமுல் கியாமா. இந்த மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? அந்த பொருளாதாரத்தோடு அவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். அந்த பொருளாதாரத்தோடு நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இன்னும் சில சாரார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையினுடைய நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறார்கள். நாளை மறுமையை பொறுத்தவரையிலே கோடிக்கணக்கான லட்சோப லட்ச மக்கள் மறுமையில் நிற்பார்கள். ஆதமத்திலே படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இறுதி மனிதர்கள் முதற்கொண்டு நிற்கப்படக்கூடிய இந்த சபையிலே அந்நாளிலே நீங்கள் மோசடிகளை செய்து பொருளாதாரத்தை ஈட்டிய மக்களை நீங்கள் எப்படி காண முடியும் தெரியுமா? எப்படி நீங்கள் அடையாளம் காண முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், அவர்களுடைய கைகளிலே ஒரு கொடி கொடுக்கப்படுமா, அவருடைய கரங்களிலே ஒரு கொடி கொடுக்கப்படுமா. அந்த கொடியிலே ஹாதிஹி அதரத் ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இன்னாருடைய பொருளாதாரத்தை அபகரித்தார் என்கின்ற ஒரு செய்தி என்ன செய்யப்படும், அந்த கொடியிலே வரையப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது எப்படியெல்லாம் மாறி வருகிறார். நிறைய மக்கள் இன்றைக்கு நான் பார்க்கிறோம், முனாஃபிக்காக கூட மாறி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முனாஃபிக்கினிடத்திலே எந்தெந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்க முடியுமோ அந்த நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மனிதன் பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது இன்றைக்கு மாறக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை இன்றைக்கு நம் சமூகத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்கள் இன்றைக்கு வியாபாரம் செய்யலாம். நிறைய மக்கள் இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க, மளிகை கடைகள் வைத்து இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம், நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கு ஹலாலாக வருகிறதா என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வருது. என்னுடைய கடையில் ஒரு 10 பொருளை வைத்து நான் வியாபாரம் செய்கிறேன்னு சொன்னான், 11வது 12வது பொருளாக இன்றைக்கு புகையிலைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க, சிகரெட்டுகளை வைத்து இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு சமூகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய, இளைய சமூகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய இன்றைக்கு போதை வஸ்துக்களை வைத்து இன்றைக்கு வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய சுழற்சி அவர்களுக்கு அதில் தான் கிடைக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலத்துக்கு முன்னதாக கேரளாவிலே ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார், ஒரு கட்டுரை வரைகிறார். எப்படிப்பட்ட கட்டுரை என்று சொன்னால், அதிலே சில செய்திகளை பதிவு செய்கிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இஸ்லாமை பார்க்கலாம், இஸ்லாமிய மதத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த மதம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அது ஒரு அமைதியான மார்க்கம், சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அதில் எந்த மனிதனுக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த மார்க்கம் ஒரு தீவிரவாத மார்க்கம், இந்த மார்க்கம் அநீதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம், இந்த சமுதாயத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே காட்டப்படுகிற ஒரு பிம்பமாக. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்களை, குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு மீடியாக்களை நான் பார்க்கிறோம், திரைப்படங்கள் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டெலிவிஷன்களும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க,
இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தீவிரவாத மார்க்கமாக, இன்றைக்கு சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இன்றைக்கு நாம் காட்டப்படுகிறது என்று சொன்னார். என்ன காரணம் தெரியுமா? அவர் ஒரு மாற்று மத அன்பர். இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடியவரே ஒரு இஸ்லாமியர் கிடையாது, மாற்று மத அன்பர். ரஞ்சித் லால் மதன் என்று சொல்லப்படக்கூடிய கேரள நாட்டை சார்ந்த ஒரு மனிதர். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மதமானது உலகத்திலே வர்த்தகம் செய்யக்கூடிய கோடிக்கணக்கான பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம், கோடிக்கணக்கான பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் என்று இந்த செய்தியை பதிவு செய்கிறார். எதனுடைய காரணத்தினால் தெரியுமா? உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சிக்காக கிடையாது. இன்றைக்கு இளைய சமூகத்தை அவர்களுடைய எதிர்காலங்களை கேள்விக்குறியாக்குகிறது. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி அவர்களை பின்தோக்கி தள்ளுகிறது. இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் இன்றைக்கு சமூகத்தில் பயன்படுத்துகிறார்களே, இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்களுடைய வஸ்துக்களுக்கும் இந்த போதைப் பொருளுடைய வர்த்தகத்திற்கும் இன்றைக்கு எதிரான ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. ஆகவே தான் இந்த மார்க்கத்தை கொண்டு இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கம் என்பது ஒரு தீவிரவாதி மார்க்கம் என்று காட்டப்படுகிறது. இதனுடைய விஷயங்களை, சத்தியங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு போதை வஸ்துக்களை நிறுத்தி இன்றைக்கு அதிலே லாபம் ஈட்டுகிறார்களே, அவர்கள் எப்படி பிழைக்க முடியும்? ஒரு கணக்கெடுப்பை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். உலகம் முழுக்க ஒரு ஆண்டுக்கு 1600 பில்லியன் டாலர், 1000 2000 கிடையாதுங்க, 1600 பில்லியன் டாலர்களை இந்த மதுவினால் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு பொருளாதாரத்திலே இன்றைக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டால் இது பாதிக்கப்படும் அல்லவா? உலகம் முழுக்க 321 பில்லியன் டாலர்கள் இன்றைக்கு போதை பொருளுக்காக வேண்டி இன்றைக்கு செலவிடப்படுகிறது. போதை வஸ்துக்களை இன்றைக்கு வர்த்தகம் செய்வதற்காக வேண்டிய இன்றைக்கு 321 பில்லியன் டாலர்கள் என்ன செய்யப்படுகிறது? உலகம் முழுக்க இன்றைக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது, செலவிடப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னால், மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டால் இது பாதிக்கப்படும் அல்லவா? இது மட்டுமில்லாமல் வியாபாரம், ஆபாசம், ஆபாச படம், போனோகிராஃபி என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய மக்கள், குறிப்பாக இளைய சமூகம் எதை கொண்டெல்லாம் சோதிக்கப்படுகிறார்களோ, எதை கொண்டெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ, இவைக்கெல்லாம் எதிரான ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை மாற்றி மத ஒரு அன்பர் என்ன செய்கிறார்? மக்களுக்கு மத்தியிலே வெளியிடுகிறார். அல்ல, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இதை உணராமல் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு போதை பொருட்களுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் இன்றைக்கு அடிமையாகி இன்றைக்கு மார்க்கத்தினுடைய சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நிறைய மக்கள் இன்றைக்கு வியாபாரம் செய்கிறாங்க. அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய கடைகளிலே இந்த மாதிரி காரண காரியங்களை வைத்து என்ன செய்யுங்க? இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நிலைகளை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இது என்னை மட்டும் கிடையாது, என்னுடைய சமூகத்தையும் இது பாதிக்கிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். இப்படியெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதித்தால் இதை கொண்டு எனக்கு பரக்கத்து கிடைக்குமா? இதை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல முடியுமா என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு முறை அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். தோழர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே சில மக்கள் என்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது எப்படி தெரியுமா வருவாங்க? தன்னுடைய முதுகிலே ஆட்டை சுமந்து கொண்டு, மாட்டை சுமந்து கொண்டு, கால்நடைகளை சுமந்து கொண்டு, பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு மறுமையிலே சில மக்கள் என்ன செய்வார்கள்? என்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் இடத்துல வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை பார்த்து சத்தமிடுவார்கள், என்னை பார்த்து ஓலமிடுவார்கள், என்னிடத்திலே உதவி கேட்பார்கள். அந்த மக்களை பார்த்து நான் சொல்வேன், இந்நாளுடைய எச்சரிக்கையை உலகத்திலே உங்களுக்கு நான் செய்யவில்லையா? இந்நாளுடைய பயங்கரமான செய்திகளை குறித்து உலகத்திலே உங்களுக்கு நான் எடுத்து சொல்லவில்லையா? எந்த ஒரு உதவியும் கிடைக்க முடியாது இந்நாளிலே வந்து என்னிடத்திலே புலம்புறீங்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து நான் சொல்வேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு தோழர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய முதுகிலே ஆட்டை சுமந்து கொண்டு, மாட்டை சுமந்து கொண்டு, கால்நடைகளை சுமந்து கொண்டு, பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு மறுமையிலே நீங்கள் என்னிடத்திலே வந்தார், என்னை பார்த்து சத்தமிட்டார், என்னை பார்த்து ஓலமிட்டார், என்னிடத்திலே உதவி கேட்டால் அந்த கூப்பாடு என்பது உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது, உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனுடைய தரத்திலே உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதனுடைய தரத்திலே உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிங்கள். அதை சொல்லிவிட்டு மேலும் சொல்லி காண்பிக்கிறார்கள், அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள்.
இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமாங்க? உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்கும், மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக நான் செலவு செய்யும் பொழுது எந்த ஒரு கணக்கும் பார்க்க மாட்டேன். என்னுடைய வீட்டில் ஒரு திருமணம் என்று சொல்லுவோமே, திருமணத்திற்காக வேண்டி இன்றைக்கு லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை வாரி இணைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நான் ஷாப்பிங் செல்கிறேன் என்று சொன்னால், அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னால், இன்றைக்கு என்ன செய்வேன்? என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி இறைத்து இன்றைக்கு நான் செலவு செய்வேன். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது, தர்மம் என்று வரும் பொழுது, ஜக்காத் என்று வரும் பொழுது, இன்றைக்கு பொருளாதாரத்தை அதே சிந்தனையோடு வாரி கொடுக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? உலக வாழ்க்கைக்காக செலவு செய்யும் பொழுது எந்த ஒரு கணக்கும் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது நான் என்னுடைய கரங்களை சுருக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார், இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன், அவன் எனக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவனுடைய பாதையில திருப்பி கொடுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமையிலே என்னால் எதுவும் சாதிக்கவே முடியாது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சேர்த்து வைத்த பொருளாதாரம், உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சேர்த்து வைத்த குடும்பம் கூட்டி எல்லாமே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு முடியக்கூடியது. எல்லாவற்றையும் விட்டு நான் சென்று விடுவேன். ஆனால் அந்த மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு நான் என்ன சாதித்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆக சிறந்த ஒரு நபித்தோழர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அன்றைக்கு வாழ்ந்த குறைஷிகளின் மூலியமாக அதிகமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரை சுடும் மணலில் தூக்கி போட்டு அவர்களை கொடுமை செய்கிறாங்க. அவர் மேல மிகப்பெரிய ஒரு பாரங்களை தூக்கி வைத்து விட்டு அந்த குறைஷிகள் கேட்கிறாங்க, ஓ பிலாலே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம். இது மட்டும் போதாதா? இந்நாட்டிலே வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? எல்லாவற்றையும் மாறி கொடுக்கிறோம் பிலாலே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. என்ன வார்த்தை? இந்த முகம்மதையும் அவருடைய மார்க்கத்தையும் பின்பற்ற மாட்டோம். இதை நீங்கள் சொன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் உங்களுக்கு நாங்கள் வாரி கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அந்த குறைஷிகள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமை என்னங்க விரும்புமா? நாம் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அடிமையினுடைய ஒரு பண்பு, ஒரு சிந்தனை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அடிமை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே சுதந்திரத்தை விரும்புவான். இதை தவிர அந்த நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் உலகத்தினுடைய தேவைகளை வாரி கொடுக்கிறோம் பிலாலே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய கையை வெட்டலாம், என்னுடைய காலை வெட்டலாம், ஏன் என்னுடைய உயிரை விட்டாலும் பறிக்கலாம், என்னுடைய ஈமானை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனிதர் தான் மரணிக்கக்கூடிய நேரத்திலே சக்ராத்தினுடைய படுக்கையில் கிடக்கிறார். தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். இப்படி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி அவங்க அருகாமையில் வந்து அவர்கள் இரு கரங்களை பிடித்துக் கொண்டு கேட்கிறாங்க, எதுக்கு இங்க அழுவறீங்க? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் கருணையும் அதிகமாக பெற்ற மனிதன் நீங்க, எதற்கு நீங்க சிரமப்பட்டு இப்படி அழுவறீங்கன்னு சொல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லி காமிக்கிறார்கள், நான் நெடுந்தூரம் பயணம் செல்லவிருக்கிறேன். மரணத்திற்கு பின்பு ஒரு பயணம் இருக்கிறதே, அதை சொல்லி காமிக்கிறார்கள். இன்றைக்கு நான் வீட்டை விட்டு வெளியிலே போகும் பொழுது என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிட்டு போவேன். வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு காரியத்திற்காக போறேன். நம்முடைய மனைவியிடத்திலே கேட்பாங்க, எங்க வீட்டுக்கு வரும்பொழுது என்னென்ன தேவைகள் இருக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்னுடைய ஆசை பிள்ளைகள் இடத்துல கேட்பாங்க, வாப்பா வீட்டுக்கு வரும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி. ஆனால் யாருக்கு தெரியும்? நமக்கு கூட தெரியாது. மாலையிலே நான் வீட்டுக்கு வர மாட்டேன், என்னுடைய மையத்தை தான் வீட்டுக்கு வரும். எத்தனையோ மக்களுடைய மரணங்களை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நெடுந்தூரம் பயணம் செல்லவிருக்கிறேன், அதை நினைத்து நான் கவலைப்படவில்லை. ஆனால் அதற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் இடத்துல மிக குறைவா இருக்குன்னு வருத்தப்படுறேன்னு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லி காமிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி, அவருடைய தூதருக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை இதுவென்று சொன்னால், இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் உரசி பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய இபாதத்துகளை உரசி பார்த்தால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சொர்க்கம் செல்வதற்கு என்ன தியாகத்தை செய்திருக்கிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எத்தனை மக்கள் 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு இன்றைக்கு நாம் தொழுகிறோம்? 5 நேர தொழுகை இன்றைக்கு ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர்?
ஜிம்மாவுடைய தினத்தில் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு முன்னதாக வந்து ஒட்டகத்தை நான் அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இப்படிப்பட்ட மக்களோடு அந்த தோழர்களோடு என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் உரசி பார்த்தேன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மறுமையிலே எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். இப்படியெல்லாம் ஓடக்கூடிய இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஆதமுடைய மகன் இந்த உலகத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறான், எல்லாமே அவனுடையது, எல்லாம் அவனுடையது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதுப்பா உன்னுடையது, எது உன்னுடையது? நீ உண்டதை தவிர, உடுத்தி கிழித்ததை தவிர எது உன்னுடையது? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், என்னுடைய பிடி என்பது கடுமையானது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் மரணத்தை சொல்லி காண்பிக்கிறார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் மரணித்து விட்டால் எதுவுமே என்னுடையது கிடையாது என்கின்ற ஒரு சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வரும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அந்த வறுமைக்காக தவிர வேறு எதுவும் இருக்காது. நீத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்பதை மறந்து விடக்கூடாது. என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய அண்டை வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் பரீட்சை எழுதுவார்கள். பரீட்சைகளை தோர்த்து விட்டால் அடுத்த அட்டம்ப்ட் இருக்கிறது. கல்லூரியில் படிக்கிறவங்க தோர்த்து விட்டால் அடுத்த செமஸ்டரில் என்ன செய்யலாம்? அதை எழுதி கிளியர் செய்து கொள்ளலாம். அந்த வருடம் முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த வருடத்தில் என்ன செய்யலாம்? எழுதி அதை கிளியர் செய்து விடலாம். ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பரீட்சையிலே நான் தோர்த்து விட்டேன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே திரும்பி என்னால் வர முடியாது. எனக்கு மறுபடியும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்க போவதில்லை. மரணம் வருவதற்கு முன்னதாக என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்திற்காக வாழ்ந்து நான் மரணிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக எதை கேட்டோம் அதனுடைய அடிப்படையிலே அமல் செய்து மரணிக்கக்கூடிய மக்களாக சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவுடைய முதல் முறை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்பிற்கினிய எல்லாம் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாம் என்னதான் பயன் கேட்டாலும் மார்க்கத்தினுடைய செய்திகள் கேட்டாலும் கூட இந்த பள்ளியை விட்டு இந்த சபையை விட்டு நாம் கலந்து சொல்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தினுடைய ஆசை என்பது, உலகத்தினுடைய நாட்டம் என்பது அவர்களை பிடித்துவிடும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மனித சமூகத்திற்கு இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் இருக்கிறது, அது இயற்கையாகவே அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு விதி ஒன்று. இது விதி, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு விதி. அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்ஹாக்கும் வத்தகாசுர் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த ஆதமுடைய மகனுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை எதுவரை இருக்கும் என்று சொன்னால் அவன் கபரை சந்திக்கக்கூடிய காலம் வரை இந்த பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை அவனை விட்டு போகாதுன்னு சொல்லி படைத்த இறைவனை நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், வலவ் கான இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவன் கிழவன், அவனுக்கு முதுமை வரும். ஆனால் இரண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே அவனிடத்தில் இளமையாகவும் இருக்கின்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் ஹிர்சு அலல் மாலி வல் ஹிர்சு அலல் உமரி, இந்த உலகத்திலே நான் பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் இன்று நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற இரண்டு ஆசையும் ஆதமுடைய மகன் கிழவன் ஆனாலும் அவரிடத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யுமா? இளமையாக இருக்கின்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். வலவ் கான இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு தங்கத்திலான இரண்டு ஓடைகள் இருக்கிறது. ஒரு இடத்திலே குளத்திலே நீர் தேங்கி இருப்பதை போல என்ன செய்யல, தங்கம் தேங்கி இல்லை, நீரோடையில் எப்படி நீர் ஓடிக்கொண்டிருக்குமோ அதே போல என்ன செய்கிறது, தங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், இந்த ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான இரண்டு ஓடைகள் இருந்தாலும் அந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவானா, நமக்கு இன்னும் ரெண்டு ஓடை இருந்தால் நல்லா இருக்கும், நமக்கு இன்னும் ரெண்டு ஓடை இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், அவனுடைய ஆசையின் உலகத்திலே எது அடக்கும் தெரியுமா? மண்ணை தவிர வேறு எதுவும் கிடையாது. மண்ணை தவிர அவனுடைய ஆசையின் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வேறு எதுவாலும் அடக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்களை பொறுத்தவரையிலே பெண்களை பொறுத்தவரையிலே பொருட்கள் மட்டும்தான் வேறுபடுமே தவிர அவர்களுடைய நஃப்ஸ் எல்லாம் ஒன்றுதான். ஆண்களை கேட்டால் என்ன செய்வாங்க? எனக்கு லக்ஸரியான கார் வேணும்னு சொல்லுவாங்க, அல்லது நல்ல ஒரு வீடு வேணும், சொந்தமாக ஒரு இடம் வேணும்னு கேட்பாங்க. பெண்களை கேட்டால் அவர்கள் ஆபரணங்களையும் அடையக்கூடிய ஆடைகளையும் சொல்வார்கள்.
பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் மீதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீதும் அவர்களுக்கு எப்பொழுதும் என்ன செய்யாது, ஆசையே அடங்காது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆதமுடைய மகனே, இந்த உலக வாழ்க்கை என்பது உண்மை ஏமாற்றுகிறது. இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருக்கிறது, 20 வயதாகிவிட்டது. இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருக்கிறது, 50 வயதாகிவிட்டது. இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருக்கிறது. இன்றைக்கு மரணத்தை எதிர்நோக்கி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம், வயதுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய ஆயுட்காலத்தை நான் எப்படி வாழ்ந்தேன் என்கின்ற ஒரு சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுக்க என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே நான் வாழ வேண்டும், அதனுடைய அடிப்படையிலே நான் மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் கடந்து வந்த என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அன்றைக்கு நான் சைக்கிளிலே பயணித்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய பைக் இருக்கிறது. அன்றைக்கு நான் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னதாக நான் பைக்கிலே பயணித்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு சொந்தமாக இடத்திலே கார் இருக்கிறது. அன்றைக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு சொந்தமாக இடத்திலே வீடு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் விட்டு செல்வேனோ அதையெல்லாம் அதிகம் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனால் நாளை மறுமையில் எனக்காக வேண்டி சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய, நாளை மறுமையில் எனக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடிய இபாதத்துகளை நான் எந்த அளவிற்கு சேர்த்து வைத்திருக்கிறேன். உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்தனால் மார்க்கத்தினுடைய விஷயத்திலும் தொழுகையிலும் இபாதத்திலும் நான் பொடும்போக்காக இருந்தேன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மறுமையிலே எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னோடு பயணித்த எத்தனைய மக்கள் இன்றைக்கு என்னோடு இல்லை. நேற்று என்னோடு பயணித்த மக்கள் இன்றைக்கு என்னோடு இல்லை. சென்ற வருடத்தில் என்னோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே என்னோடு இல்லை. இன்றைக்கு ரமலானை எதிர்பார்த்து நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ரமலானை அடைவதற்கு நான் இருப்பேனா என்று தெரியாது. சென்ற ரமலானிலே என்னோடு இருந்தவர்கள் வரக்கூடிய ரமலானிலே இன்றைக்கு என்னோடு இல்லை. நான் அந்த ரமலானை அடைவதற்கு நான் இருப்பேனா என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஏன் இன்றைக்கு தொழுது விட்டு நான் வீட்டுக்கு செல்வேனா என்று சொல்லி கூட எனக்கு தெரியாது. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ஊர்ஜிதமும் இல்லாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உலகத்தினுடைய தேவைக்காக, உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மறுமையிலே எனக்கு எதுவும் கிடைக்காது என்கின்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எப்படி என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் இந்த மனித சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள், இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி பிரார்த்தனையை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்லும் பொழுது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, நபியே மக்களிலே சிலர் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய தேவையை கொடு என்று சில மக்கள் என்ன செய்கிறாங்க, என்னிடத்திலே கேட்கிறார்கள். அவர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அந்த பிரார்த்தனை என்பது நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. எவர் ஒருவர் இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக வைத்து இடத்திலே பிரார்த்தனை செய்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை என்பது நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. அடுத்ததாக அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கின்னா அஸாபன்னார். நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட இந்த உலகத்தை நோக்கமாக வைத்து இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வியாபாரத்திற்காக, என்னுடைய தேவைக்காக என்று சொல்லி நான் வாழ்ந்து கழித்தேன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமையில் எனக்கு பாரமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முன்னே சொன்னதை போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவருடைய பொருத்தத்திற்காக வாழ்ந்து நான் மரணிக்கவில்லை என்று சொன்னால் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கு சமூகத்திலே எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். உலக வாழ்க்கைக்காக ஓடக்கூடியவர்கள், வியாபாரத்திற்காக ஓடக்கூடியவர்கள், பொருளாதாரத்திற்காக ஓடக்கூடியவர்கள், இன்றைக்கு அல்லாஹ்வை நாடி ஓடக்கூடிய நிலை என்று வரும் பொழுது இன்றைக்கு நாம் பின்தங்கி நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் என்னிடத்திலே ஒரு கவலை வர வேண்டும், ஒரு அச்சம் வர வேண்டும். ஒரு சென்ற வாரத்துக்கு முன்னதாக ஒரே ஒரு செய்தி ஒன்று மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். பாண்டிச்சேரிக்கு ஒரு பயானுக்காக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு 11:30 மணிக்கு என்ன செய்தேன், அந்த ஜும்மாவுக்கு நான் போயிட்டேன். இந்த செய்தி என்னிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அந்த பள்ளியானது 11:30 மணி என்பதனாலே என்ன செய்யப்பட்டிருக்கு,
ஒரு கேட்டு போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னால் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, லாக்கு போட்டு மூடி இருக்காங்க. எனக்கு அப்புறம் 2 சிறுவர்கள் வராங்க. எப்படிப்பட்ட வயது என்று சொன்னால் ஒரு 6வது 7வது படிக்கக்கூடிய ஒரு வயது. இவங்க என்ன செய்கிறாங்க, வந்தவுடனே அவர்கள் நின்று அந்த பள்ளி வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 சிறுவர்களுடைய நிலை எப்படின்னு சொன்னால், ஒருவர் கொஞ்சம் தடித்த ரோகத்தை உடையவர், இன்னொரு எப்படின்னா கொஞ்சம் மெலிசா இருக்கிறவர். அந்த மெலிசா இருந்த அந்த சிறுவர் என்ன செய்கிறார் தெரியாது, அந்த கேட்டை என்ன செய்கிறாரு, அடிப்பக்கத்தை பொழந்துக்கிட்டு உள்பக்கமாக என்ன செய்கிறார், கிடைச்சக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே ஓடி போயிட்டார். உள்ளே ஓடி போய் என்ன செய்கிறார், ஒளி செய்து விட்டு தொழுது கொண்டிருக்கிறார். இந்த வெளியில என்னோடு நின்று கொண்ட சிறுவன் என்ன செய்கிறார், புலம்புறான். எப்படி புலம்புறாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்னாதான் என்ன செஞ்சோம், பள்ளிக்கு வந்தோம், நாங்கள் 2 பேரும் ஒன்னாதான் தொழணும்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் என்னை விட்டு விட்டு அவன் உள்ள போய் என்ன செய்தான், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை அவன் அடைந்து விட்டான் என்று சொல்லி. எப்படிப்பட்ட மனிதர்கள், நன்மையினுடைய மகத்துவம் தெரியாத ஒரு சிறு பிள்ளை. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை பெரும் பகுதியை கழித்து விட்டு இன்றைக்கு மரணத்தை நோக்கி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களோடு, அப்படிப்பட்டவர்களோடு, அந்த சகாபாக்களோடு என்னுடைய வாழ்க்கையை நான் உரசி பார்த்தேன் என்று சொன்னால், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மறுமைக்காக வேண்டிய இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் எதையும் சேர்க்காமல் இன்றைக்கு உலகத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமையை எனக்கு கைசேதமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஆக நீதிக்குரியவர்களே, எதை கேட்டோம் அதனுடைய அடிப்படையிலே அமல் செய்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம், எப்படிப்பட்ட பட்டத்திற்கும், எப்படிப்பட்ட பொருளாதாரத்திற்கும், எப்படிப்பட்ட ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணம் வரும் பொழுது இந்த உலகத்துடைய வாழ்க்கையெல்லாம் என்னை விட்டு சென்றுவிடும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நன்மக்களாக நாளை மறுமைக்காக வேண்டிய வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி இல்லாதினிக்கும் உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, எங்களுடைய உள்ளத்தை என்னுடைய வழியிலும் மார்க்கத்திலும் விளையாக்கி அதிலே மரணிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.